ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். ஹேய் வா ஆஷா, என்ன சாப்பிட்ற? காஃபி ஜூஸ் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் தான் ஈவினிங் உனக்கு கண்டினியூவா கால் பண்ணல, ஏன் நீ ஃபோன் எடுக்கல? மூவிக்கு போயிருந்தேன் அர்ஜுன், அதான் எடுக்கல. மூவிக்கு போயிருந்தியா? எப்பவும் எங்க போனாலும் நீயும் நானும் ஒன்னா தானே போவோம். இது என்ன புதுசா தனியா நீ மட்டும் போற? சாருக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 6 வாட்டி கால் பண்ணிருந்தேன், ஏன் கால் பிக் பண்ணல? அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசிக்கு நீ ஏன் திரும்ப என்ன கூப்பிடல? அது வந்து ஆஷா, போதும் அர்ஜுன், சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன சமாளிக்காத. இங்க பாரு ஆஷா, நான் நல்ல மூடுல வந்திருக்கேன். நீ என்னடானா என் மூட மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட போல இருக்க. ஆமா, நான் தான் உன் லைஃபை ஸ்பாயில் பண்றேன் பாரு. பின்ன நான் உன் லைஃபை ஸ்பாயில் பண்றேனா? அர்ஜுன் ப்ளீஸ் ஸ்டாப். புரியாதவங்களுக்கு பேசி புரிய வைக்கலாம், ஆனா எல்லாம் புரிஞ்சிருந்தோம் புரியாத மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது அர்ஜுன். ஆஷா, இப்ப எதுக்கு நீ வந்ததுல இருந்து சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? கோவப்படுறது நீயா நானா? நீ என்னை விட்டுட்டு தனியா படத்துக்கு போனேன்னு சொன்ன, அப்போ கூட நான் கோவப்படாம நிதானமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, உனக்கு எப்படி அர்ஜுன் கோவம் வரும்? சொல்லு, உனக்கு எப்படி கோவம் வரும்? நான் தனியா போனா என்ன, இல்ல வேற யார் கூடவாவது படத்துக்கு போனா உனக்கு என்ன? நான் உன்னோட ஒய்ஃப் இல்லையே, ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தானே என் கூட பழகுற. அதனால நான் உனக்கு எக்கேடு கேட்டு போனாலும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஆஷா, நம்ம கிளம்பலாம். இதுக்கு மேல நீயும் நானும் பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஆர்கியூமெண்ட்ல தான் முடியும். அதுக்கு வா போலாம். ஏய் ஆஷா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ வந்ததுல இருந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? எதுக்காக இப்படி கோவப்படுற? ஏன் இப்ப அழுகுற? ஏதாவது சொன்னாதானே தெரியும். ஒவ்வொன்றுமே உனக்கு சொல்லி சொல்லி தெரியறதுக்கு நீ ஒன்னும் 3rd பர்சன் இல்ல அர்ஜுன், நீ என்னோட ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்டா? இவளை வச்சு நம்ம ஒரு பிளான் போட்டா இவன் நம்மளை வச்சு வேற ஒரு பிளான் போடுறா. டே அர்ஜுன், கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆயிடுறா. ஆஷா, நீ ஃபர்ஸ்ட் அழுகுறத நிப்பாட்டு. நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்னால எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீ இனிமேல் தான் அந்த ஸ்டேஜுக்கு போகணும், ஆனா நான் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன் அர்ஜுன். அதனாலதான் நான் இவ்ளோ டிப்ரெஷன்ல இருக்கேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா பிராங்கா பேசுவோமா? அப்போதான் உன்னோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சரி அர்ஜுன், நான் ஓப்பனாவே உன்கிட்ட கேட்டுடுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது? நாம 2 பேரும் உண்மையா தானே லவ் பண்றோம். நீ என்ன உண்மையா லவ் பண்றியா, இல்ல ஜஸ்ட் பழகி தொலைச்சிட்டோம் வேற ஆப்ஷனே இல்லன்னு நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி கழட்டி விடலான்னு யோசிக்கிறியா? ஏய், இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா ஆஷா? நீ என்கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட லைஃபையே நான் வேற மாதிரி பாக்குறேன் ஆஷா. ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணமே நீ மட்டும்தான் ஆஷா. அர்ஜுன், நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணி உன்னோட ஒய்ஃபா ஆக்க போற? ஆஹா, கல்யாணம் பண்ணணுமா? எப்ப இவ வாயிலிருந்து இந்த கெட்ட வார்த்தை வந்துச்சோ, இதுக்கப்புறம் இவன் நமக்கு செட் ஆக மாட்டா. இவளை எப்படியாச்சும் குவாலிட்டி விட்டுறணும். சொல்லு அர்ஜுன், என்ன யோசிக்கிற? இங்க பாரு, நடக்கும். எல்லாமே கூடி சீக்கிரம் நல்லபடியாவே நடக்கும். இனிமே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. வா, நான் போறப்போ நான் டிராப் பண்ணிடுறேன். ஏய், நீ இங்க இருக்கிறது தான் என்னோட பிரச்சனை. மறுபடியும் உங்ககிட்ட திருப்பி பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத. ஒழுங்கு மரியாதை நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு. நான் கிளம்பி போறப்போ என்ன சொல்லிட்டு போனேன்? திரும்ப வரும்போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னல. அப்புறம் ஏன் நீ இன்னும் கிளம்பாம இங்கே இருக்க? சின்னையா,
என்னால உடனே வீட்டை விட்டு கிளம்பி போக முடியாது சின்னையா. என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. உன்னோட கேவலமான எண்ணமும் கேடுகட்ட புத்தியும் இப்ப வெளியே வந்துருச்சு பாத்தியா? அப்ப என்னோட அம்மா பெரியம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே நீ பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டுதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. சின்னையா, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. இங்க பாரு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நான் ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். இல்ல, நீதான் என்கிட்ட கௌரி கிளம்பி போறப்போ நானும் கிளம்பி போறேன்னு சொன்னல. இப்ப கௌரியும் போயாச்சு, அப்புறம் இன்னும் எதுக்காக நீங்க இருக்க? நான் நிம்மதி இல்லாம வாழ்க்கை முழுக்க இப்படி புலம்பிட்டே இருக்கிறத பாக்குறதுக்கா? அதுக்காகவா? நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் சின்னையா. ஆனா கௌரி போகாம நான் மட்டும் கிளம்பி தனியா ஊருக்கு போனா ஏதோ போன வேகத்திலேயே வாழ வெட்டியா ஊருக்கு திரும்பி வந்துட்டானு ஊருக்காரங்கள தப்பா பேசுவாங்க சின்னையா. ஏய், யாரு உன்னை பத்தி தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பத்தி என்ன தப்பா பேசினாலும் எனக்கு வருத்தம் இல்ல. என்னோட பிரச்சனை ஒண்ணே ஒண்ணுதான். நீ இந்த வீட்ல இருக்கிறது, என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத பாரு, நீ ஊருக்கு போவியோ இல்ல வெளியில எங்கேயாவது போவியோ, நீ எங்க போய் தொலைஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆனா இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது கிளம்பி போய் தொலைஞ்சிடு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். புரியுதா? அடுத்த வாட்டி நான் இங்க வரும்போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எப்ப சின்னையா விருப்பப்பட்டு என் கழுத்துல தாலியை கட்டிக்கலன்னு சொன்னாரோ அப்பவே நான் பாதி செத்துட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னால இனிமே இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் குழப்பமும் வராது. அக்கா அக்கா அக்கா, ஏய் நில்லு. இப்ப யாரு குடிய கெடுக்க கையில பேக்கோட கிளம்பிட்ட? ஆமா, கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? நாங்க நாசமா போகணும்னு தானே? இதெல்லாம் கேட்கவா வேணும்? அதான் முகரக்கட்டையிலே தெரியுதே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு இது வரைக்கும் நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. நான் கும்பிடுற கடவுள் கிட்ட அப்படி வேண்டினதும் இல்ல. என்னை சுத்தி கெட்டது நினைக்கிறவங்க அதிகமா இருந்தா கூட அவங்களுக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு தான் நான் எப்பவும் வேண்டிக்கிறேன். அப்போ எங்களை எல்லாம் பார்த்தா கெடுதல் நினைக்கிறவங்க மாதிரி தெரியுதா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க முன்னாடி நின்னு எங்களை பத்தியே இவ்வளவு திமிரா பேசுற? ஐயோ இல்லத்த,
நான் அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லல. நீங்க தான் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஓஹோ, நாங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா அப்போ நீ எல்லாத்தையும் சரியா பண்ண வேண்டியது தானே? இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ வேலைக்காரியா மட்டும் இருந்திருந்தா நாங்க தப்பா புரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா வந்த வேகத்திலேயே என்னோட மகனுக்கு வீட்டுக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கன்னு நினைச்சியா? அக்கா, இவகிட்ட நின்னு பேசுனா நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. என்னால இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் இனி பைத்தியம் பிடிக்காத அத்தை. என்னடி பேச்சுல திமிருத்தனம் தெரியுது? அக்கா, இதுக்கு பேர் திமிர்த்தனம் இல்லக்கா, கொழுப்பு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த ஜமீனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நல்ல ஓசில வேலைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடுறாள்ல, அதான் கொஞ்சம் மார்க்கமா பேசுறா. ஏய், காலையில பெரிய இவளாட்டம் ஏதோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி எங்கடி கிளம்பி போற? நான் இங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. சின்னையா இப்ப என் மேல கோவத்துல இருக்காரு. ஆனா இப்படியே நாளுக்கு நாள் போச்சுன்னா அந்த கோபம் வெறுப்பா மாறிடும். எப்பவுமே அவர் வெறுக்கிற பொண்ணா நான் மாறிடக்கூடாது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறேன். நிஜமாவா சொல்ற? அப்பாடா, இத்தனை நாளா நீ எங்களை சந்தோஷப்படுத்தின மாதிரி ஒரு காரியமும் பண்ணதில்ல. இப்ப நீ சொன்ன பாத்தியா, அதுதான் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி சரி, சீக்கிரம் மனசு மாறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடு. ஏய் நில்லு, முதல்ல அந்த பேக்கை கீழே வை. அக்கா, வர வர நீங்களும் பெரியவர் மாதிரி ஆயிட்டீங்க. அவளே வீட்டை விட்டு கிளம்ப போறேன்னு சொல்றா, நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. வாய மூடி. இந்த தரித்திரத்தை நான் எதுக்காக வீட்டுல வைக்கணும்? அப்புறம் எதுக்கு அவ பேக்க கீழே வைக்க சொன்னீங்க? ஏய், இவ இத்தனை நாளா இருந்தது இந்த ஜமீன் வீட்ல. எப்பவும் இந்த வீட்ல இருந்து கிளம்புறேன்னு சொல்லாதவ இப்ப திடீர்னு கிளம்பி போறேன்னு அவளா வந்து சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் அவளை அந்த பேக கீழே வைக்க சொன்னேன். ஓ, சந்தேகமா? அதுல என்னக்கா சந்தேகம்? அதுவும் இவ மேல? இந்த வீட்ல இருந்து கிளம்பி போறவ சும்மா போறாளா இல்ல எதையாவது சுருட்டிக்கிட்டு போறாளான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? பணம் நகன் எதையாவது எடுத்து அவ பேக்ல வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டானா? அதனால அவளோட பேக நாம செக் பண்ணணும். வா. ஏய், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. ஹே, போ போடி. அப்பாடா, தரித்திரம் ஒழிஞ்சுது. அப்பாடா.
இப்பதான்க்கா இந்த வீடு வீடு மாதிரியே இருக்கு. அவ வெளியில போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான்க்கா நம்ம வீட்லயே நம்மளால நிம்மதியா மூச்சு விட முடியுது. அந்த தர்தரம் பிடிச்சவ எப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம நிம்மதி எல்லாம் போய் எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தோம். இப்ப அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு. சின்ன வயசுலயே பெத்த தாய் தகப்பன தூக்கி முழுங்கினவ எங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் தூக்கி முழுங்கிட போறாளோன்னு நினைச்சேன். நல்ல வேளை நம்மளே அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி டீசென்ட்டா அவளே கிளம்பி போயிட்டா. அவளோட ஜாதகத்துல அப்படி என்ன கன்றாவி இருக்குன்னு தெரியல. ஆரம்பத்துல அந்த அகோரி சொன்னப்ப கூட நான் முழுசா நம்பல. ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியமும் நம்ம வீட்ல நடந்துச்சு. கடைசியில இந்த 6 நாளுக்குள்ள அவ இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போகலனா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு அந்த அகோரி சொன்னதுல இருந்து நிம்மதியும் போச்சு, தூக்கமும் போச்சு. இப்ப கிளம்பி போனவளை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துடலாம். ஆனா அந்த குட்டி பிசாசுக்கு எல்லாருமா சேர்ந்து கொடுத்த பில்டப்ப என்னால இப்ப வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல. எது எப்படியோ இந்த வீட்ல இருந்த 2 நெகட்டிவ் வைபும் கிளம்பி போயாச்சு. அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனத நாம இன்னைக்கு கொண்டாடணும். இந்த வீட்ல மனசும் வயிறும் நிறைஞ்சு நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. வாங்க இன்னைக்கு இந்த இனிப்பான செய்திய நாம இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடுவோம். போலாம் வாங்க. நில்லுங்க. துர்கா, துர்காவை யாரு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது? சொல்லுங்க. யாரு துர்காவை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது? மாமா, என்னை யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. அவங்க யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லல. நானாதான் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். துர்கா, நீ இந்த வீட்டோட மருமக. நீ சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பி போனா உன் ஊர்ல உள்ளவங்க எங்களை பத்தி என்னமா நினைப்பாங்க? ஏற்கனவே எங்க ஊர் பொண்ணு வெளியூர்காரங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம், அதனால நிறைய பிரச்சனை வரும்னு அன்னைக்கு உங்க ஊர்க்காரங்க சொன்னத இன்னைக்கு அதை நீ உண்மையாக்க பாக்குறியாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க இருக்கிறது எதுவுமே சரியா இல்ல, சூழ்நிலையும் சரியா இல்ல. நான் யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் கிளம்பி போனேன். அவதான் இந்த வீட்ல இருக்க பிடிக்கலன்னு சொல்றால. பிடிக்காத ஒருத்திய நீங்க 2 பேரும் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? பெத்த பிள்ளைக்கு நல்லது செய்யறன்னு இவளை கட்டி வச்சு அவளோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. இன்னும் இவளை வச்சு நீங்க 2 பேரும் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த வேலைக்காரிய, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு கழுதைய திடீர்னு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. அப்ப இந்த வேலைக்காரியும் இந்த ஜமீனுக்கு வாக்கப்பட்டு வந்த நாங்களும் ஒண்ணா? சரி, எங்க யாருக்கும் தான் இவளை பிடிக்கல. கல்யாணம் பண்ண அசோக்குக்காவது இவளை பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அவனுக்கும் சுத்தமா பிடிக்கல. இவளை பிடிச்சிருக்கான்னு யோசிச்சீங்களா? நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம வாழாமலே இருந்துடலாம். உங்க பிடிவாதத்தால நம்ம வீட்டு புள்ளையோட வாழ்க்கையை எதுக்கு நாசம் பண்றீங்க?
அண்ணன் இந்த நாசமா போன மூதேவிய மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரியணும். இத பார், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் வீட்ல யாரும் வாயை திறக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட இந்த குடும்பத்தை கெடுத்தவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுக்கும் மீறி இவ இந்த வீட்ல இருந்தா நாங்க யாரும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்டயே எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? உன்ன கொஞ்சம் சொல்றத கேளுங்க. இவ யார் தெரியுமா? இவளால என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியுமா? இது எதுவுமே தெரியாம இவளை நீங்க வீட்ல வைக்கிறதுக்கு எந்த விதத்துல நியாயம்? ஏய், வர வர உனக்கு நாக்கு நீளமா போச்சுல. என்ன தைரியம் இருந்தா என் அண்ணன் முன்னாடி நின்னு எதிர்த்து பேசுவ? என் அண்ணனை மதிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. டேய் ஜனா, கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ உள்ள போமா. போமா. அவ இந்த வீட்ல இருந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இவ இந்த வீட்ல இருந்தா இந்த குடும்பமே அழிஞ்சு மண்ணா போயிடும்னு அந்த அகோரி சொல்லிட்டு இருக்காரு.